ஓட்டு போடுறது வந்து மக்கள் தான் ஓட்டு போடுறாங்க. கட்சிக்காரன் யாரும் மிஷின குடுத்து அவங்க ஓட்டு போட்டுக்கிறதில்ல. பொதுமக்கள் தான் ஓட்டு போட்டு தலையெழுத்த நிர்ணயிக்கம் பண்றாங்க. இப்ப 234 தொகுதியிலே நானே வந்துருவேன் அப்படின்னு சொல்லி ஸ்டாலின் சொன்னாரு. இப்ப நேத்தைய பேச்சு மாத்தி, இப்ப 200 தொகுதி பக்கமா வந்துருவேன் அப்படின்னு சொல்றாரு ஸ்டாலினும். அதே வார்த்தைய தான் எடப்பாடி நான் 150லிருந்து 200 தொகுதி வந்துருவேங்கிறாரு. அவரு 200 தொகுதி சொல்லிட்டு இருக்காரு. இப்ப விஜய் 2, 3 நாளா சொல்லிட்டு இருக்கிறது உற்சாகமா எனக்கு 200 தொகுதிங்கிறாங்க. நான் சாதாரண பாமர குடியானவனா இப்ப கேட்கிறேன். இவரு 200 தொகுதி, அவருக்கு 200 தொகுதி, அவருக்கு 200 தொகுதினா, இருக்கிறது 234 ஓட்டு போடுறது நாங்க. பொதுமக்கள். நீ கட்சிக்காரன் உங்களுக்கு கட்சிக்கு ஓட்டு போடுறான். நடுநிலையாளர்கள் நாங்க தான் நிர்ணயம் பண்ண போறோம். அப்ப நான் இப்ப வந்து 1 வாரமா ரொம்ப பதுங்கி போயிருந்த மாரி இருந்துட்டு, எல்லா கட்சிக்காரங்களும் இப்ப வந்து இந்த 2, 3 நாளுக்குள்ள எல்லாரும் எனக்கு 200 தொகுதி வரப்போகுது, 200 தொகுதி வரப்போகுதுன்னு சொன்னா, அ கல்வியாளர்களும், பத்திரிகையாளர்கள், ஊடகத்துறையினர் எல்லாருமே கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயமா இருக்கு. ஓட்டு போடுறது மக்களா? இல்ல கட்சிக்காரங்களா? மிஷின அவங்க கிட்ட குடுத்துட்டாங்களா? இது ஒரு கேள்வியா நானும் வைக்கிறேன். இந்த நேரத்துல எதார்த்தமா வைக்கிறேன். இவருக்கு தான் வரும், அவருக்கு தான் வரும், அவருக்கு தான் வரும். இழுவ பருவையில வர்ற மாரி இருக்குது இப்ப நெலைம. மக்கள் நீங்க 99% எல்லா காட்சி ஊடகங்களுமே அங்கங்க பேட்டி எடுத்தாங்க. தேர்தலுக்கு முந்தைய கருத்தையே எடுத்தாங்க. அந்த தேர்தலுக்கு முந்தைய கருத்துக்கள் தமிழகம் எங்க எடுத்தாங்க. நான் சொல்றது எதார்த்தமா பேசுறதுங்க. புதிய தலைமுறையிலிருந்து ஒவ்வொரு பத்திரிகை நியூஸ் தமிழ்லேருந்து ஒவ்வொரு பத்திரிகையாளர்களும் எடுத்தாங்க. தந்தி தொலைக்காட்சியிலிருந்து. அங்கங்க கொடுத்த பேட்டிகளை இப்ப போடுங்க. தேர்தலுக்கு முன்னாடி மக்கள் கிட்ட நீங்க கருத்து கணிப்பு எடுத்தீங்கல்ல, அந்த உண்மையான கருத்துக்களை போடுங்க. 99% ஆட்சி மாற்றத்தை தான் மக்கள் கருத்தாக பதிவு செய்தார்கள். நான் இப்பொழுது யதார்த்தமாக சொல்லுகிறேன். எல்லா ஊடகங்களும், காட்சி ஊடகங்களும் அங்கங்க கருத்து கணிப்பு எடுத்தீங்க. அந்த கருத்து கணிப்பு விவாத மேடைகள் நடத்துனீங்க. ஒவ்வொரு இடங்கள்லயும், ஒவ்வொரு மாவட்டங்கள்லயும் விவாத மேடைகள் நடத்திருக்கீங்க. எல்லா கட்சிக்காரர்களும் ஒரே மேடையில வச்சு விவாத மேடைகள் நடத்திருக்கீங்க. அதுலலாம் என்ன வந்து மெஜாரிட்டியா வந்துச்சுங்கிறத பாருங்க. மக்களை குழப்ப வேணாம். புலிக்கு பயந்தவங்கலாம் என் மேல வந்து படுத்துக்கங்க அப்படிங்கிற கதையா இருக்குது. 1 வாரமா எல்லாரும் அமைதியா இருந்துட்டு, இந்த 3 நாளுக்குள்ள அப்படியே பிரச்சனைய பூதாகாரமா ஆக்கிவிட்டு, எல்லாரும் எனக்கு 200 200ன்னா இருக்கிறதே 234 தொகுதி தானய்யா. ஓட்டு போட போறது நாங்க தானே. மக்கள் தானே. இத முதல்ல புரிஞ்சுக்கங்க.